வணக்கம் அன்பு மாணவர்களே. இன்று நாம் NTSC 2019 எக்ஸாமில் SAT பேப்பரில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் அதோட ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த NTSC 2009ல் 20 மேக்ஸ் கொஷின்ஸும் டீட்டெயில்டு ஆன்சர் விளக்கமான விடைகள் இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸாமில் கொஷின் நம்பர் 101. The sum of exponents of prime factors in the prime factorization of 1771. 1771 பகா காரணிப்படுத்தும் போது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல். இது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? பகா எண்களால் வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1771 1771 எந்த டேபிளில் டிவைட் ஆகும்னு பாருங்கள். 7 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 7 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 2 7s are 14. இங்கே 2 7s are 14 போச்சுன்னா பேலன்ஸ் 3 37. 37னா 5 7s are 35. பேலன்ஸ் நமக்கு 2 21னா 3 7s are 21. இது எந்த டேபிளில் போகும்? 253 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11 டேபிளில் போகும். ஸோ 2 11s are 22. பேலன்ஸ் இங்கே நமக்கு 3 வரும். 3 11s are 33. இந்த 23 அகைன் ஏ ப்ரைம் நம்பர், பகா எண் தான். அதனால் இதோட பகா காரணிகள் 7 11 23 அவ்வளோதான் இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1771 ஈக்குவல் 7. எத்தனை 7 இருக்குது? 1 தான். ஸோ 7 பவர் 1 இன்ட்டு அடுத்தது 11. எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ 11 பவர் 1. அடுத்தது 23 ஆல்சோ 1 டைம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் எக்ஸ்பனன்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே அடுக்கு என்ன இருக்குது? 1 1 1. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணால் 3. இதுதான் நமக்கான ஆன்சர். இங்கே எங்கே இருக்குது? ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க. ஸோ ஆப்ஷன் செகண்டில் இருக்குது. இந்த கொஷினுக்கான ஆன்சர் 3. அடுத்த கொஷின் நம்பர் 102. If Tn is the nth term of AP, then the value of Tn plus 1 minus Tn minus 1. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு Tn எனில் Tn plus 1 Tn minus 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏபியில் Tn ஃபார்முலா என்ன எடுத்து எழுதிப்போம். Tn ஈக்குவல் A plus n minus 1 into D. இதுதான் Tnக்கான ஃபார்முலா. இப்போது இங்கே n இருக்குது அப்படின்னா இங்கே n minus 1, அதாவது இங்கே என்ன நம்பர் நம்ம சொல்கிறோமோ அதில் ஒன்று இங்கே மைனஸ் பண்ணிங்க. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு D5 சொன்னோம்னா A ப்ளஸ் 4D வரும். அங்கே 5னா இங்கே 4 வரும். இங்கே 10னா இங்கே 9 வரும் இல்லையா? அப்போது Tn ப்ளஸ் 1னா என்ன ஆகும்? இங்கே என்ன இருக்கோ இதில் ஒன்று மைனஸ் பண்ணி இங்கே சொல்லணும். n ப்ளஸ் 1ல் ஒன்று மைனஸ் பண்ணால் n வரும். ஸோ ஃபார்முலா A ப்ளஸ் ND. புரியுதா? இங்கே என்னன்னா இங்கே n மைனஸ் 1, இங்கே n ப்ளஸ் 1னா இதிலேருந்து ஒன்று குறைச்சோம்னா n ஆகிடும். அடுத்து Tn மைனஸ் 1. அப்போ இங்கே இருக்கிறதுல ஒன்று குறைக்கணும் இல்லையா? இதில் ஒன்று குறைச்சோம்னா என்ன ஆகும்? ஏற்கனவே மைனஸ் 1 இருக்குது, நாம் ஒரு மைனஸ் 1 போடுவோம். ஸோ A ப்ளஸ் n மைனஸ் 2D அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த டியை உள்ளே கொண்டு போனோம்னா ND மைனஸ் 2D. இப்போ இந்த ஃபார்முலா இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா Tn ப்ளஸ் 1 மைனஸ் Tn மைனஸ் 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு இப்படி வரும். இந்த மைனஸையும் உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா இது. இப்போ இந்த ஏவோட கட் பண்ணிடலாம். இந்த ND இந்த NDயோட கட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு மீதி என்ன இருக்குது? 2D மட்டும் இருக்குது. 2D இங்கே எங்கே இருக்குது? தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது இல்லையா? ஸோ ஆப்ஷன் 3 தான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 103. இங்கே x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. XY கேட்குறாங்க. ஸோ இது மூணும் சேர்ந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா x ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டைரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு XY கேட்டாங்கன்றதால இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இப்படி எழுதிக்கிறேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்தால் நமக்கு இந்த மைனஸ் சிம்பிள் வந்துடும். சரியா? ஸோ 2xy. இப்போது திருப்பி எழுதிக்கிறேன். 2xy ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ அந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு 3 கொடுத்துருக்காங்களா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு 5 கொடுத்துருக்காங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 3 ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு 5 போட்டுரும். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9,
9 minus 5 4. நமக்கு என்ன வந்திருக்கு 2xy = 4 வந்திருக்கு. அப்போ xy என்ன 4/2 கட் பண்ணோம்னா 2. இதுதான் ஆன்சர். ஸோ 2 எங்கே இருக்குது? தேர்ட் ஆப்ஷன். ஆன்சர் இஸ் 2. அடுத்த கேள்வி, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 புள்ளிகளாக அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 3 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி போடலாம், இல்லை நம்ம இந்த மாதிரி காம்படிஷன் எக்ஸாம்ன்றதால டைரெக்டாகவும் போடலாம். ஓகேவா? டைரெக்டாக என்ன, ஆக்சிஸ் போட்டு இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணுங்கள். -2,0 இங்கே வரும், +2,0 இங்கே வரும், 2,0 இங்கே வரும். அப்போ இது அப்படியே ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம்னா இந்த ட்ரையாங்கிள். இது பேஸ், இது ஹைட்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இதில் இது குத்துக்கோடு, ஆல்டிடியூட், ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம், உயரமாக எடுத்துக்கலாம். இது வந்து அடிப்பக்கமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே -2லேருந்து +2க்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? இங்கே ஒரு 2, அங்கே ஒரு 2, மொத்தமாக 4. 4 தான் அடிப்பக்கத்தோட நீளம். உயரம் இதுதான் உயரம் இல்லையா? ஸோ உயரம் எவ்வளோ இருக்கும்? 0லேருந்து 2. அப்போது இங்கே பேஸ் வந்து 4, ஹைட் வந்து 2ன்னு வந்திருக்கு இல்லையா? அது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் போட்டுடலாம். ½ போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 2 கட் ஆகிடும். பேலன்ஸ் 4 மட்டும் நிற்கும். 4 தான் ஆன்சர். இங்கே இருக்குது ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் 4. அடுத்த கேள்வி, ஏரியா ஆஃப் ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 25√3 cm². த பெரிமீட்டர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க, அதோட சுற்றளவு கேட்குறாங்க. இப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏரியா ஆஃப் ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் √3/4 a². இதையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு a கிடைக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த √3க்கும் இந்த √3க்கும் கட் பண்ணிடலாம். ஸோ மீதி என்ன இருக்குது? a²/4, இங்கே 25. இந்த 4 இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு a² வந்து 25 4s are 100 வந்துடும். a² 100னா a வந்து நமக்கு என்னது? 10. ஓகேவா? a கிடச்சிடுச்சு. என்ன கேட்டாங்க? சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவுக்கு ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவுனா 3a. ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு பெரிமீட்டர் 3a வரும். ஸோ a நமக்கு 10. ஸோ 3 × 10 30. 30 எங்கே ஆன்சர் இருக்கு பாருங்கள்? ஆப்ஷன் நம்பர் 2. ஆன்சர் 30. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 106. The ratio of the surface areas of two cubes is 16,36. Then the ratio of their sides கேட்டிருக்காங்க. இருக்கான சதுரங்களின் புறப்பரப்புகளின் விகிதமானது 16:36 எனில் அதன் பக்கங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? 6a². புறப்பரப்புக்கான ஃபார்முலா 6a². இப்போ ரேஷியோன்னு போட்டோம்னா ஒரு கியூபுக்கு 6a²னும் அடுத்த கியூபுக்கு மாற்றி சொல்லணுன்றால 6A² எடுத்திருக்கேன். இந்த 6ம் 6ம் கட் ஆகிடும். a² வரும். a²:a²னா a:a வந்துடும், ஸ்கொயரை கேன்சல் பண்ணோம்னா. ஸோ இதுதான் நமக்கு சைடுக்கான ரேஷியோவாக இருக்கும். ஓகேவா? அப்போது இங்கே சம்முக்கு வரும். என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 16:36னா சைடு ரேஷியோ என்ன இருக்கும்? வேல்யூஸ் அப்படியே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து சைடு கிடைச்சிடும். ஸோ 4:6 அப்படி ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன். 4:6 கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா 2 டேபிளில் கட் பண்ணலாம். 2:3. ஸோ ஆன்சர் 2:3. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் 1/1 + sin θ + 1/1 - sin θ அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போது இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 × 1 - sin θ 1 - sin θ வந்துடும். அடுத்தது ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இதை மல்டிப்ளை பண்ணால் 1 + sin θ வரும். டிவைடட் பை இது ரெண்டையும் கீழே இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணோம்னா 1 + sin θ × 1 - sin θ இது வரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அடுத்த ஸ்டேஜில் இந்த ப்ளஸ் sin θவும் மைனஸ் sin θவும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஓகே. ஸோ மேலே என்ன இருக்குது? 1 + 1 2 வந்துடும். டிவிஷனில் a + b a - b ஃபார்முலா 1 + sin θ 1 - sin θ a + b × a - b மல்டிப்ளை பண்ணோம்னா a² - b². அப்போது 1² - sin² θ வரும். 1² - sin² θ 1 - sin² θ 1 - sin² θ அப்படின்றது cos² θ இல்லையா? நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும்.
ஸோ 2/cos ஸ்கொயர் தீட்டா. இங்கே 1/cos ஃபார்முலா. 1/cos ஃபார்முலா என்னது? சீக்கன் தீட்டா. ஸோ இந்த 1/cos ஸ்கொயரை சீக்கன் ஸ்கொயர்னு எழுதலாம். நமக்கு என்ன வரும்? 2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஆப்ஷன் இங்கே இருக்கா? ஸோ ஆன்சர் இஸ் 2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் இங்கே sin A 1/2 cos B 1/√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A + B கேட்குறாங்க. இதை டைரெக்டாக போடுறதுக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் எனக்கு வேணும். ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் எடுத்துட்டுமா? இதில் sin 1/2 எதில் வருதுன்னு பாருங்கள். சைனில் 1/2 30 டிகிரியில் வருது. அப்போது A வந்து 30 எடுத்துக்கிட்டோம். அடுத்து cos 1/√2 எங்கே வருது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ B வந்து 45. A 30 B 45. அவங்க கேட்டது A + B. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறங்க. 75 ஆன்சர் எங்கே இருக்குது? தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஆன்சர் எழுதிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 3 tan θ = 4 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 5 sin θ - 4 cos θ by 5 sin θ + 4 cos θ கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போது இதை எப்படி போடலான்னா 5 tan θ = 4 அப்படின்றத எடுத்துக்கிறோம். tan θ என்னவாக இருக்கும்? இந்த 5 இங்கே கீழே போச்சுன்னா 4/5 ஆகிடும். tan θ அப்படின்றது sin θ cos θ அப்படின்ற ஃபார்முலா 4/5 அப்படின்னு நான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ரேஷியோ வரும்போது நம்ம சைன் வந்து 4Kன்னும் காஸ் வந்து 5Kன்னு எடுப்போம். ஒரு ரேஷியோவை கான்ஸ்டன்ட் சேர்த்து நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். sin θ 4K காஸ் θ 5K அப்படின்னு வந்திருக்கு. இப்போது என்ன கொஷின் அப்படின்றத எடுத்து எழுதிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 5 × sin θ என்னது? 4K. 4 × cos θ வந்து 5K அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 5 4s are 20K. இதுவும் 4 5s are 20K. கீழே 20K + 20K. அப்போ மேலே 20K - 20K வர்றதால மேலே வந்து 0 ஆகிடும். 0 கீழே என்ன இருந்தாலுமே டோட்டல் ஆன்சர் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஆன்சரில் இங்கே இருக்க 4th ஆப்ஷன் 0. நெக்ஸ்ட் கொஷின் cos A - B √3/2 sin A + B 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் A B என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே டேபிள் நமக்கு வேணும். காஸில் √3/2 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது 30 டிகிரி. ஸோ A - B வந்து 30. அடுத்தது sin A + B எங்கே இருக்குது? A + B வந்து 1. A + B 1 எங்கே இருக்குது? 90 டிகிரியில் இருக்குது. ஸோ A + B 90. இப்போ இது 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் செக் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். 60யும் 30யும் எடுத்து மைனஸ் பண்ணுங்கள், 30 வரும். 60யும் 30யும் ஆட் பண்ணுங்கள், 90 வரும். ஸோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் டைரெக்டாக எழுதலாம். ஓகே, மெத்தடாக எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? சால்வ் பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா இந்த ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும். இங்கே 2A வரும். 2A இங்கே வந்து 30யும் 90 ஆட் பண்ணால் 120 வரும். ஸோ A வந்து 120/2 60. 60 வர்ற ஒரே ஆப்ஷன் இது தான். அப்படியே போடலாம். ஓகே, 60 இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 60 + B = 90. 60 இங்கே கொண்டு வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 90 - 60 30. ஸோ A = 60, B = 30. இது ஆன்சர். இது வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணாலும் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சி அதோடு நிறுத்தி டிக் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி, which statement is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. A triangle can have 2 right angles. Each of the angle of triangle can be less than 60. Each of the angles of triangle can be greater than 60. Each of the angles of a triangle can be equal to 60 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸில் கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் சொல்லணும் இல்லையா? 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்கும், 3 தப்பாக தான் இருக்கும். ஒரு முக்கோணத்தின் 2 செங்கோணங்கள் இருக்க முடியும். ஒரு முக்கோணத்தில் 3 கோணமும் 60 விட குறைவாக இருக்க முடியும். ஒரு முக்கோணத்தில் ஒவ்வொரு கோணமும் 60 விட அதிகமாக இருக்க முடியும். ஒரு முக்கோணத்தின் ஒவ்வொரு கோணமும் 60ஆக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சம் ஆஃப் 3 angles in a triangle is 180 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 தான் இருக்க முடியும் அப்படின்றதான் நமக்கான ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு முக்கோணத்தில் 2 கோணம் செங்கோணம் அப்படின்னா அதோட அடிஷ்னல் 180 ஆகிடும். அப்போ அதுக்கு மேலே 3வது கோணம் என்னவாக இருக்கும்? 0 இருக்க முடியுமா? இல்லை இல்லையா? அதனால் 1 தப்பு. 3 கோணமே 60 விட கம்மி அப்படின்னா 3 ஆட் பண்ணால் 180 விட கம்மி ஆகிடும். அப்போ இதுவும் இருக்க முடியாது. 3 60 விட அதிகம் அப்படின்னா 3 ஆட் பண்ணால் 180 விட அதிகமாக வரும். அப்போ இதுவும் கிடையாது.
ஸோ ஆன்சர் என்ன தான் 3 60 இருக்க முடியும். ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் என்ன 60 60 60 ஆட் பண்ணோம்னா 180. ஸோ ஆன்சர் வந்து 4th one. Next, if the diagonals of rhombus are 18 cm and 24 cm, then its side is ஒரு சாய்சதுரத்தின் மூலை விட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அதோட பக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ சைட் ஆஃப் ரோம்பஸ் ஃபார்முலா நமக்கு டைரெக்டாகவே இருக்குது. ரூட் ஆஃப் d1/2 the whole square plus d2/2 the whole square. அப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா எப்படி வந்தது? ரோம்பஸ் போட்டுக்கிறோம். ரோம்பஸோட டயகோனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, 24 18 கொடுத்தாங்க. அதை பிரித்தோம்னா நமக்கு 12 9. ஏன்னா பைசெக்ட் ஈச் அதர் பர்பண்டிகுலர்லி அப்படின்றது கான்செப்ட். ஒரு கனசதுரத்தின் மூலை விட்டங்கள் இரு சம கூறிடும். அப்படி 24 12 12 பிரியும், 18 வந்து 9 9 பிரியும். அப்போ இந்த பிஓசி மட்டும் பாருங்கள், இது ஒரு ரைட் ட்ரையாங்கிளா? ரைட் ட்ரையாங்கிள்னா பித்தாகரஸ் தீரம் தான் இது, வேறு எதுவும் இல்லை. டயகோனலில் பாதி எடுத்து ஸ்கொயர் பண்ணி அடுத்த டயகோனலில் பாதி எடுத்து ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா நமக்கு இந்த ஹைபாட்டினஸ் வரும். டைரெக்டாக ஃபார்முலாவை கூட நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டயகோனலோட ஹாஃப் 9, செகண்ட் டயகோனலோட ஹாஃப் 12. இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 81, இது ஸ்கொயர் பண்ணோம்னா 144, ஆட் பண்ணோம்னா 225. 225 ரூட் எடுத்தோம்னா 15. ஆப்ஷன் இருக்கா? 15 இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது, which of the following numbers will completely divide அப்படின்னு சொல்லி 4/61 + 4/62 + 4/63 + 4/64 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். டைரெக்டாக 4 கன்சிக்யூட்டிவ் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சம் ஆஃப் 4 கன்சிக்யூட்டிவ் 4th பவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் மல்டிபிள் ஆஃப் 10 அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஜஸ்ட் நீங்களே கூட எடுத்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு 4 எடுத்துங்க. 4/1, 4/2, 4/3, 4/4 எடுத்து பாருங்கள். 4/1 4, அடுத்தது 16, அடுத்தது 64, அடுத்தது 216. ஆட் பண்ணுங்கள். 4 + 16 20, 64 + 216 280. So 300. Multiple of 10. Okay, so answer is multiple of 10. அடுத்தது, the diagonal of a rectangle is √41 and the area is 20 cm square. The perimeter of rectangle must be. செவ்வகத்தின் மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க, அதன் பரப்பளவு கொடுத்துருக்காங்க, எனில் சுற்றளவு கேட்டிருக்காங்க. ரெக்டாங்கிள்கான டயகோனல் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா d² = L² + B². இதுவும் ஃபார்முலா இல்லை, லென்த்து வந்து L, பிரெத் வந்து Bன்னு எடுத்தால் டயகோனல் வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா, பித்தாகரஸ் தியரம். ஸோ d² = L² + B². இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு d வந்து √41 கொடுத்துருக்கதால √41². அடுத்தது ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் போயிடும். ஸோ L² + B² is 41 அப்படின்னு நமக்கு வருது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா ஃபார்முலா என்ன, LB வந்து 20 cm². இப்போ L² + B² 41, LB 20 அப்படின்ற 2 ஈக்குவேஷன் வந்திருக்கு. இதே நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, x + y the whole square = x² + y² + 2xy அப்படின்ற ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி வேண்டியதான். இங்கே வந்து L + Bயில் எழுதுவோம். L + B the whole square is L² + B² + 2LB. இங்கே என்னென்ன வேல்யூ இருக்கோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். L² + B²க்கு 41, LBக்கு 20 இருக்குது. ஸோ 2 × 20. ஸோ இது 41, இது 40, ஆட் பண்ணோம்னா 81. L + B the whole square is 81. அப்போ L + B என்ன, ரூட் எடுக்கணும் இல்லையா, ரூட் எடுத்தால் 9. இப்போ L + B வந்துடுச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சுற்றளவு கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர். என்ன ஃபார்முலா, 2 × L + B. அப்போ L + Bக்கு 9 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 9, ஆன்சர் 18. ஸோ 18 இருக்கா இங்கே, இதோ இருக்குது. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், த சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஆஃப் இந்த நம்பர் அப்படின்னு ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, போடுவோம். சயின்டிஃபிக் நோட்டேஷனும் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு டெசிமல் பாயிண்ட்டை கொண்டு வந்து வைக்க போகிறோம். எங்கே வைக்க போகிறோம்,
இங்கே வச்சோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இன்ட்டு 10⁸ போடணும். சப்போஸ் நம்ம பாயிண்ட்டை இங்கே வச்சோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7 இன்ட்டு 10⁻7 போட போகிறோம் இல்லையா? இதுதான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். இங்கே ஏதாவது இதில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இருக்குல்ல 10⁸ 1.08, அதுக்கப்புறம் எல்லாமே ஜீரோன்றால விட்டுருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் இஸ் 4. அடுத்த கேள்வி, cards are marked from 1 to 50 are placed in the box and mixed thoroughly. A card is drawn at random from box. What is the probability of this card must be a multiple of 5? ஸோ ப்ராபபிலிட்டியில் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட 1 2 3 எழுதியிருக்கிற 50 கார்டு இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த கார்டில் நம்ம ஒரு கார்டு எடுத்தோன்னா அது 5 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. நிகழ்தகவுக்கான ஃபார்முலா P(a) = N(a)/N(s). இது டோட்டலாக நம்மகிட்ட எத்தனை இருக்குது, இது நமக்கு வேண்டிய கார்டு எத்தனை இருக்குது, அவ்வளோதான். கீழே மொத்தம் எத்தனை இருக்குது, மேலே நமக்கு வேண்டிய கார்டு எத்தனை இருக்குது அப்படின்றதான் போட போகிறோம். ஸோ மொத்தம் நம்மக்கிட்ட 1லேருந்து 50 நம்பர் போட்டிருக்கிற கார்டு அப்படின்றத 50 கார்டு இருக்குது. ஸோ நமக்கு வேண்டியது என்ன, 5 மடங்குன்னு சொன்னதால் அதெல்லாம் எழுதிக்கிறேன். நமக்கு வேண்டிய கார்டு இது தான். 5 10 15 20 25 30 35 40 45 50. இது அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை இருக்குன்ட்டு. ஸோ கவுண்ட் பண்ணால் நமக்கு 10 கார்டு இருக்குது. அப்போது ஆன்சர் என்ன, மேலே 10 கீழே 50, 0 கட் ஆகிடுச்சு அப்படின்னா 1/5 ஆப்ஷன் இருக்கா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் அதுதான் ஆன்சர், 1/5. அடுத்த கேள்வி, the graph of the line x minus y equal to 0 passes through the point. x minus y equal to 0 என்ற நேர்கோடு வரைபடத்தின் எப்புள்ளி வழியே செல்கிறது. பார்த்த உடனே சொல்லலாம், ஒரு ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் இல்லை அப்படின்னா, மாறிலி இல்லை அப்படின்னா அது வந்து பாசிங் த்ரூ தி ஆரிஜின், அது ஃபஸ்ட் கண்டிஷன். ஸோ ஆன்சர் வந்து 0,0 நம்ம சொல்லிடலாம். இல்லையா, இந்த 2 பாயிண்ட்டையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். 2 - 3 0வா இல்லை, 3 - 4 0வா இல்லை, 5 - 6 0வா இல்லை, 0 - 0 0. எஸ், 0 - 0 0. 2 மெத்தட் இதில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சாட்டிஸ்ஃபை ஆகணும். இல்லையா, டைரெக்டாக கான்ஸ்டன்ட் இல்லையா, 0,0 டைரெக்டாக சொல்லிடலாம். அடுத்து 9x + 7 2x + 9 are the factors of the quadratic polynomial. Then the coefficient of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது quadratic polynomial என்ன, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணாமல் எக்ஸின் கீழ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த எக்ஸ் நம்பரையும் இந்த எக்ஸ் இல்லாத நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸின் கீழ் வந்துடும். ஸோ 9 9s are 81. அடுத்து இந்த எக்ஸ் நம்பரையும் இங்கே எக்ஸ் இல்லாத அந்த மாறிலையும் மல்டிப்ளை பண்ணுறோம், கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 14 வரும். ஸோ இதுதான் எக்ஸின் கீழ். எக்ஸின் கீழ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுதா, இங்கே இருக்கிற எக்ஸ் டேர்ம் இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட், அடுத்து இங்கே இருக்கிற எக்ஸ் டேர்ம் இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு வர்றது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ எவ்வளோ வருது, 81 + 14 95. ஓகேவா, இருக்கா ஆன்சர்? 4th ஆப்ஷனில் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபை அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், 1/3னா க்யூப் ரூட், ஓகேவா? ஸோ 8ஓட க்யூப் ரூட்டு 27ஓட க்யூப் ரூட்டு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதை க்யூப் பண்ணி அதை 5ல் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 4th ரூட் எடுக்கணும். இதுதான் கான்செப்ட். இப்போது 8ஐ 2 × 2 × 2ன்னு பிரிக்கலாம். அப்போது 8ஓட க்யூப் ரூட் 2, முப்படி மூலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில், ஓகேவா? அடுத்தது 27 எடுத்துங்க. 27ஐ 3 × 3 × 3ன்னு பிரிக்கலாமா? அப்போ 27ஓட க்யூப் ரூட் என்ன இருக்கும், 3ஆக இருக்கும். 3 நம்பருக்கு ஒரு நம்பர், அவ்வளோதான். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5 இதுக்கு பதிலாக 2, இதுக்கு பதிலாக 3 போட்டு அடுத்த க்யூப் 1/4 போட்டிருக்கோம். இந்த 2 + 3 ஆட் பண்ணோம்னா 5 ஆகிடும். 5க்கு க்யூபு. இப்போது இந்த 5 க்யூப் எப்படி எழுதலாம், 5 × 5 × 5ன்னு எழுதலாம். ஏற்கனவே ஒரு 5 இருக்குது. இந்த 5 இந்த க்யூபுக்கு ஒரு 3 5 போட்டிருங்க. இங்கே 1/4 இருக்குது. இங்கே சொன்னது தான் 1/3 இருந்ததுன்னா 3க்கு 1 எடுத்தோம் இல்லையா? அப்போ
இப்போ 1/4 இருந்ததுன்னா 4க்கு 1 எடுக்கணும். ஸோ இதோட ஆன்சர் 5 இங்கே இருக்குது இல்லையா. The last question. The numbers 2, 3, 4, 4, 2x plus 1, 5, 5, 6, 7 are written in ascending order. Median is 5. Find x. ஏறு வரிசையில் எழுதப்பட்ட ஒரு வரிசை கொடுத்துருக்காங்க. அதோட இடைநிலை 5 அப்படின்னா எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிற எண்களை ஏறு வரிசையில் எழுதணும். ஆனால் அவங்களே எழுதி தான் கொடுத்துருக்காங்க, போட்டுக்கலாம். இடைநிலை மீடியன் அப்படின்னா என்ன, மிடில் டேர்ம்னு அர்த்தம். ஓகேவா. எத்தனை இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 டேர்ம்ஸ் இருக்குது. 9 டேர்ம்ஸில் மிடில் டேர்ம் இந்த பக்கம் 4 விட்டுருவோம், இந்த பக்கம் 4 விட்டுருவோம், நடுவில் இது மட்டும் இருக்குது இல்லையா. இந்த டேர்ம் தான் நமக்கு மீடியன். அப்போ இங்கே மீடியன் என்ன கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ மீடியன் இஸ் 2x plus 1 but it is given 5. இது சிம்பிளிஃபை பண்ணுங்க x. ஸோ இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்தால் அதுக்கு 5 minus 1 ஆகிடும். 5 minus 1 எவ்வளோ, 4 இல்லையா. இந்த 2 இங்கே கொண்டு வந்தோம்னா பையில் வந்துடும். ஸோ 4/2 2 ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 2. ஓகே, 2019 செட் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட 20 கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக இருந்ததா. இது போல் தான் இப்போ கம்மிங் 2020க்கான எக்ஸாமும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் வெல், டூ வெல். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கணும்னா நம்ம சேனல் ஜேஎஸ்ஜி மேக்ஸ் நூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching. Like, comment, subscribe.